அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயா பதுமையிலிருந்து. இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணக்கூடிய டாபிக் பி தி பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். இட்ஸ் ஹூ யூ பிகம். ஸோ உங்களோட சூழ்நிலை மாறணுமா? அதுக்கு உங்க நிலை மாறணும். நீங்க மாறணும். ஸோ யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் பர்சனல் ரியாலிட்டி, தென் சேஞ்ச் யுவர் பர்சனாலிட்டி. ஸோ நீங்க மாறாத வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் மாறாது. ஸோ அப்ப நாங்க கரெக்டா இல்லையான்னு கேட்டா 95% அன்றாட மனிதன் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னா ஆட்டோ பைலட் மோட்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டா ப்ரோக்ராம்டு பண்ண வாழ்க்கையை தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ காலையில தூங்கி எந்திரிக்கிறதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் நம்மளோட சிஸ்டமேட்டிக் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா? ஆட்டோ பைலட் மோட்ல தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ எந்த மாதிரி தாட்ஸ்ல நம்ம இன்னி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம், எந்த மாதிரி பேச்சாற்றல், எந்த மாதிரி ஒரு நாலேஜோட இன்னைக்கு நம்ம இருக்கோன்றத நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப் ஓட நம்ம அளவில்லா செல்வங்களை பெற முடியாது. நான் அளவில்லா செல்வங்கள், வெல்த் அபண்டன்ஸ்ன்னு சொல்றது வெறும் பணக்காசு மட்டும் கிடையாது. நல்ல உடல்நிலை, நல்ல மனநிலை, நல்ல சிந்தனை, நல்ல பேச்சாற்றல், உறவுகளை எப்படி மேம்படுத்துறது, நல்ல ஞானம், நல்ல கல்வி, நல்ல சோஷியல் ஸ்கில்ஸ். ஸோ இதெல்லாம் இல்லாம எப்படி நம்மனால அளவில்லா செல்வங்களை பெற முடியும்? இது சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஸோ இந்த செல்ஃப் லிமிட்டிங் பேட்டர்னோட நம்ம எந்த ஒரு நாலேஜோ இல்லை எந்த ஒரு பெட்டரான லைஃபோ இல்லை பெட்டரான நம்ம வேர்ஷனோ நம்மளால பெற முடியாது. நம்ம என்னைக்காவது நம்மளுக்குள்ள கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குமா? வை, எதுக்காக நம்ம இந்த பூமியில பிறந்திருக்கோம்? ஸோ என்ன நடக்குது நம்மளுக்குள்ள? ஸோ நம்ம யாரு, ஒய் அண்ட் ஹூன்ற இந்த 2 கேள்விகள் என்னைக்காவது நம்மளுக்குள்ள நம்ம கேள்வி கேட்டிருக்கோமா? ஸோ நம்மளோட நோக்கம் என்ன, இந்த பூமியில பிறந்தது ஒரு பர்பஸ் என்னன்ற அந்த கொஸ்டின் என்னைக்காவது நம்மளுக்குள்ள நம்ம கேட்டிருக்கோமா? இல்ல. ஏன்னா நம்மளோட ஆட்டோ பைலட் மோட்ல அதுக்குண்டான அந்த ஸ்பேஸே நம்ம வாழ்க்கையில நம்ம கொடுத்தது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா தான் நம்ம வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ நான் சொல்லி கொடுக்குற இந்த 3 டேஸ் இந்த சின்ன டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி ஏற்படலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரைட்? ஸோ காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்க செய்யற அந்த ஆட்டோ பைலட், அந்த சிஸ்டமேட்டிக் மெத்தடாலஜியை நீங்க பண்றீங்க இல்லையா? அதை நீங்க கான்சியஸா கவனிக்க ஆரம்பிக்கணும். அப்ப என்ன இத்தனை நாள் நான் கான்சியஸா இல்லையான்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க அன்கான்சியஸா ஒரு சிஸ்டமேட்டிக் சொல்லி கொடுத்த அந்த பேட்டர்ன்ல தான் உங்களோட லைஃப்பை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ நான் சொல்றது அந்த செய்யற அந்த செயல்பாடுகளை நீங்க கான்சியஸா கவனிக்கணும். ஸோ அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க சாப்பிடும்போது நீங்க என்ன செயலோட சாப்பிடுறீங்க, எந்த சிந்தனையோட நீங்க சாப்பிடுறீங்கன்றத அதை கவனிக்க ஆரம்பிக்கணும். ரைட்? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வீட்ல இருந்து அவங்க காலேஜுக்கு போற அந்த நேரம், அந்த பஸ்ல டிராவல் பண்ற அந்த நேரம் ஒரு 20 to 30 மினிட்ஸ் அப்ராக்சிமேட்லி. ஸோ பஸ்ல ஏறியதுமே என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா மொபைலை எடுத்து பிக் பாஸ், சீரியல், சினிமா, நெட்ஃப்ளிக்ஸ், சீரீஸ் அப்படின்ற அந்த ஆட்டோ பைலட் மோட்ல தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்க்குற அந்த கண்டென்ட் அவங்க வாழ்க்கையில ஏதாவது கொஞ்சமாவது கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கா? அதுலேருந்து அவங்க ஏதாவது லேர்ன் பண்றாங்களா? அவங்களுக்கு வாழ்க்கைக்கு புரிதலான விஷயம் கிடைக்குதா? கண்டிப்பா கிடையாது. ஸோ இதைத்தான் நான் ஆட்டோ பைலட் மோட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்ற ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம பண்ற அன்றாட விஷயங்களை நீங்க கூர்ந்து கான்ஷியஸா கவனிக்க ஆரம்பிக்கணும். இந்த 3 நாள் இந்த ப்ராசஸ இந்த டெக்னிக்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு சின்ன டெக்னிக் தான், பேசிக்கான விஷயம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ராசஸ்லயே உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படும். பிகாஸ் நீங்க ஃபோக்கஸோட நீங்க என்ன செய்றீங்க? நீங்க யாரு? நீங்க எந்த நிலையில இருக்கீங்கன்றத நீங்களே கவனிக்கும்போது, உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்டபிள் ஏற்படும். டிஸ்கம்ஃபர்டபிள் ஏற்படும்போது தான் கேள்விகள் எழுப்பப்படும். ஸோ கேள்விகள் எழுப்பப்படும்போது தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டி இருந்தா தான் அடுத்தது என்னன்றத நீங்க சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. ரைட்? ஸோ இந்த டெக்னிக்க, இது சின்ன டெக்னிக், பேசிக்கான விஷயம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னும் அடுத்த வீடியோல இதுக்கு தொடர்ச்சியா லைஃப்க்கு தேவையான ஸ்கில்ஸோட அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி. தேங்க் யூ.